ஏன்னா நீ பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டு சொல்றியா? சொல்ற ஒரு ஆவியானவர் நான் என்ன பண்றேன்? ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரன். என்ன கோத்திரத்தாரு? ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையும் அன்னாம் என்னும். அங்கே ஒரு நாளா ஒரு ஆள் இப்படி பிரசவம் பண்ணலாம். பழைய ஏற்பாட்டுல அண்ணா தான் இது எங்க போறது சொல்லுங்க. ஒரு பையன் கேட்டுட்டு தலையில அடிச்சு அடாப்பாவே இப்படி பசங்க அந்த அண்ணாவுக்கு என்ன வித்தியாசம் உண்டு? எத்தனையோ வருஷம் முடிஞ்சிருச்சுப்பா. ஓகே, அந்த புதிய ஏற்பாட்டுல இருக்கிற அண்ணால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்துல தீர்க்கதரிசி சாமுவேல் பிறந்த சமயத்துல இருந்த அண்ணாலும் பிறக்க வேண்டிய அண்ணாலும் இயேசு பிறக்கிற அண்ணாலும் வித்தியாசம்பா. இயேசு பிறந்திருக்கும் போது வந்த அண்ணாவை பத்தி நான் பேச வைப்போம். வேறு சொல்லுது அவள் ஒரு தீர்க்கதரிசி. அவள் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அவள் அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் இந்த ஆலயத்தில் இருப்பாங்க. இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள். ஒரு சபை நிக்கணும்னா இப்படிப்பட்டவங்க வேணும். அப்படிப்பட்டவங்க வெளியே அனுப்பிட்டீங்க ஆட்டம் நின்றுடும். அவன் என்னதான் ஸ்ட்ராங்கா நீ பவுண்டேஷன் போட்டாலும் சபை அடிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது வேதம் சொல்லுது எப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னா மத்திய 12ஆம் அதிகாரம் லூக்கா 2ஆம் வாசிங்களா? மத்திய 12:9-10. மத்திய 12. அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்ப நல்லதா சொல்ல மாட்டியா? வந்து ஒன்ன போய் பிரசங்கியார வர போட்டு ஸ்பெஷல் பிக்கப் வேற சொல்றேன். வரதெல்லாம் என்ன இது? ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் தான் சொன்னார் அப்படின்னாரு. ஆமா, ஹாஸ்பிட்டல். அல்லேலூயா. அவர் ஆஸ்பத்திரிக்கு தானே போனாரு. பெடஸ்டா குளத்துக்கு ஏன் போனாரு? அங்க என்ன கல்யாணம் பண்றது நடந்துருச்சு? அங்க எல்லாம் படுத்துட்டு இருந்தாங்க. நடக்க கூட முடியாது, ஏற்க முடியாது, அவர் கொஞ்சம் கூட அசைய முடியாத. ஒரு இன்ச்சு கூட அசதி இருந்தானா ஒவ்வொரு நாள் அசதி தான் தண்ணியில குச்சிருப்பாங்க. அங்க கூட போக முடியாது, பட்ட படக்கையா கிடக்குற ஒரு மனுஷன். சூமியில கையுடைய ஒரு மனுஷன் எங்க இருந்தானா தேவாலயத்துல. கர்த்தருக்கு சொல்லுவீங்களா? லூக்கா 6:6 வாசித்தா கூட அதே சொல்லுது. லூக்கா 6:6. 2 பேருக்கு மைக் கொடுங்க. இன்னொரு மைக் இருக்காவா? இல்ல, சரி. வேறொரு ஓடினார். அது பாருங்க, வேறொரு ஓடினார். ஓகே, ரைட். அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூமின ரைட் ஹேண்ட், இங்க ஹேண்ட போல, அங்க சூமின ரைட் ஹேண்ட். ஓகே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்ப ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எது வந்தாலும் சுகம் வைக்கலாம். அப்படிதான் சொல்றதே பயப்பட. ஒன்ல ஹேண்டே போடல, நீங்க ஹேண்ட டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்லுறது. அப்போ ஒருத்தர் ரைட் ஹேண்ட்ல சுகம் இல்ல, வலிக்குது சொன்னா, ஐயோ நான் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறவங்க எனக்கு என்னன்னு சொன்னா கேட்பாங்க. ஆவியான சூப்பரா வச்சிருக்காரு. ஒன்ல ஹேண்டே போடல, இன்னொன்னு ரைட் ஹேண்ட் அப்படி போட்டுருக்காரு. இன்னைக்கு யாரா ரைட் ஹேண்ட்ல பிரச்சனையோ சுகம் வாங்கிக்காரு. அவர் தான் இயேசு. இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பா. இந்த ஆலயத்துல வச்சுட்டான். இந்த ஆலயத்துல எப்படிப்பட்டவங்க வந்தாங்க? இன்னொரு வருஷம் நான் சொல்றேன். 13ஆம் அதிகாரம் லூக்கா 13:9-10 நினைக்கிறேன். 9:10-11 வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில், அது கூட ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த இடம்தான் பிரசங்கம் பண்ணுது. நம்ம ஊழியம் கரெக்ட் தான் நினைக்கிறேன். அவர் அப்படிதான் பண்ணி ஓய்வு நாளில் அவர் பிரசங்கம் பண்ணினார். வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். நம்ம திலகருக்கு கோபமா வந்து பார்க்கலாம். ஏப்பா ஒரு நல்ல கல்யாணம் பொண்ணு வந்துச்சு, கல்யாணமா நடந்துச்சு, பிரியாணியா நடத்த மாட்டேங்குது, ஒரு கூனியை கொண்டு வந்து சபையில நிறுத்துங்க அப்படின்னு கேட்டீங்களா? கூனியாவே போல நிமிர்ந்து நடந்து போனா ஆலயம் அப்படிப்பட்ட ஆலயமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருவாரூர்
கர்நாடக ஊர் திருநாள் திருவாரூர் போயிட்டேன். அங்க 2 நாள் அங்க தங்கியிருந்தோம். ஒரு ரொம்ப கிராமம். அந்த பாஸ்டர் சொன்னாரு, நாங்க தங்கின அந்த ஆலயத்துக்கும் திருவாரூருக்கும் ரொம்ப 3 கிலோமீட்டர். அதனால அவர் இருந்த ஒரு மேல ஒரு கூரை போட்டு கூரை ஐயா இங்க தங்கிக்கணும். சரி தங்கினேன். முதல் கஷ்டமா தான் இருந்துச்சு. எங்க இங்க தங்கிருக்கு இல்ல நீ அங்க போட்டு நாங்க போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு நான் கீழே போய் குளிச்சுட்டு மேல வந்தேன். காலையில் ஆராதனைக்கு போறது நான் சொல்றேன், பாஸ்டர் நீங்க ரூம் போட்டுருங்க, நான் போகும்போது பெட்டி எடுத்துட்டு வந்துடுவேன், அங்க தங்கிக்கிறேன், சாயந்தரம் நாளைக்கு போயிட்டீங்க, நான் நேரம் அங்கிருந்து வந்து போறேன். குளிச்சுட்டு மேல வந்த என் கூட அந்த தம்பி நாசை குளிச்சுட்டு வர, நான் போயிட்டு வசிக்கிறேன். நான் அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஏசு வந்து என் பக்கத்துல நின்னா, ஏசு என் பக்கத்துல நின்னோன்னு எனக்கு அழ வந்துச்சு. ஏன் சொல்லுங்க, அவரே நிக்கிறாரு, நீ என்னடா வாட் ஆர் யூ நத்திங் யூஸ்லெஸ் ஃபெலோ. அவராலதான் உனக்கே வாழ்க்கைய, உன் வாழ்க்கை இன்னைக்கு எதனால காரம்பங்களோ போட்டு சுட்டி யாரால சொல்லுங்க, அது அவரால. அவரே கூறக்குள்ள வந்து நிக்கிறாரு, அழுகுற நான் ஆண்டவரே, நான் போக மாட்டேன். கட்டிட்டு உள்ளடா அங்க போய் மீட்டிங் முடிச்சிட்டோன்னு பாஸ்டர் ஐயா ரூம் போட்டேன், நீ ரூம் போடவே போட மாட்டேன், எடுத்து போய் அதிகாரத்தில் அங்கதான் இருப்பேன். அந்த ஆலய சண்டே மார்னிங் சர்வீஸ்ல பார்த்தேன். வெளியில இந்த மாதிரி இடம் தான் அது, குக்கிராமம். அதுவும் எங்க இருந்து வருது தெரியாது. இருந்த மரத்துலதான் என்ன கட்டுவாங்க, நாய் கட்டுவீங்களா? நாயும் விட மாட்டீங்க. லைட்டா வேற என்ன கட்டுவாங்க? நம்பாளுங்கண்ணா மாடி கட்டுவீங்கள. அந்த ஊர்ல மாடு இல்ல, நாயம் இல்ல, ஆரம் இல்ல, மனுஷன் சைன்ல போட்டு கட்டி வச்சிருக்க. மனுஷன் பொண்ணுகளை, பெண்களை, வாலிப பொண்ணுகளை செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அடையாவது பாக்குறது, கூட்டத்துக்கு மேல இருந்து இறங்கி வர. ஏன்னா பைத்தியம் பெரிய அவுது விட்டா ஓட்டிடுவாங்க. நாங்க எவ்வளவு நாகர்கோவில் போயிருந்தோம் போன மாசம் கடைசியில. அதுல கடைசி நாள் கூட்டத்துல கடைசி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்தாங்க. ஒரு அம்மா, ஐயா என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணி ஏமாறு கேட்டேன். அவ அவங்க பிசாசு முடிச்சு என்னன்னே தெரியலையா ஓடிட்டா. பாருங்க அவன் கொடையை கொஞ்சம் தூக்குனாங்க. 2 காலையும் மாட்டு சங்கிலி ஓட்டு கட்டி வச்சு, 2 காலையும் மாட்டு சங்கிலி ஓட்டு கட்டி. ஐயோ அப்பதான் நினைச்சேன், தேவனுடைய தெரிந்து கொள்வதை பாருங்க. ஐயோ கிராமத்துக்குள்ள வச்சிருக்காரு சார், அங்க போய் இப்படிப்பட்ட ஜனங்களை கற்றுக்கிட்டு அண்ணன் விட்டாரு. ஊழியம் ஒளி, இப்படிப்பட்ட ஒளி சவால் ஒளியம், சாதாரண ஒளியம். இந்த பாஸ்டர் சொன்னதை இந்த இடத்துல என்ன அடிச்சாங்க, உதச்சாங்க. நான் இந்து ரட்சிப்பட்டு ஞானஸ்தானம் இருக்கு, அந்த இந்து பகுதியில் ஜனம் அடிச்சு உடைச்சாங்க. அம்மாவுக்கு சூனியம், தங்கச்சிகளுக்கு சூனியம், அவனுக்குலாம் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சாங்க தெரு தருவான். அம்மா வேசியா அலைஞ்சா தெரு தருவான். பைத்தியம் மந்திரம் பண்ணிட்டாங்க. ஆனா அதே இடத்துல அவன் தம்பியை தலையில கள்ளத்துக்கு போட்டு மண்டம் தாழ உடைஞ்ச ரத்தம் ஓடிச்ச. ஏன் வேசி பின்னால போறீங்கன்னு. அதே இடத்துல அந்த ஆலயம் எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னா எங்க மண்டை உடைச்சிடுவோம். அந்த சொல்றாங்க 2 மரங்கள் பாருங்க, இங்கதான் அந்த இடத்துல ஒரு பெரிய இடம் கட்டிருக்காங்க. அதுவும் கூறதான். ஆனா பிசாசு கூட்டம் பாருங்க உள்ள உட்காந்து. பிசாசு கூட்டனே சொல்லுங்க, அவ்வளவு பிசாசு முடிச்சவங்க உள்ள உட்காந்து. தேவனுடைய மகிமை வந்தாங்க. ஹல்லேலூயா. லூக்கால மார்க் 1:23, லூக்கா 4:33. யாராவது எடுத்து வாசிங்க. மார்க் 1:23, லூக்கா 4:30. சீக்கிரம் முடிக்கிறேன். அவர்களுடைய ஜெபாலே பெரிய கேள்வி. ரொம்ப நல்லா ஆலயத்து கூட சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றது நிஜமாவே அஸ்தாயி புச்சா. சிலது அஸ்தாயி புச்ச மாதிரி நடிக்கும். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பத்தூர்ல ஒரு ஆலயத்தில் பிரசவம் பண்றதுக்கு கூப்பிட்டு வச்சிருக்கேன். அப்போதான் ஒரு 8-9 வருஷம் இருக்கும். போய் முதல் எங்களை மைக் கொடுத்தாங்க. அதுவும் கூரை போட்ட இடம் ஒரு வி ஷேப்ல இங்க நின்று
இப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும். இந்த மாதிரி வி ஷேப்ல அந்த இடம் ஜனங்கள் உட்கார்ந்து சுற்றி வட்டாரத்துல இருந்து 26 27 கிராமங்கள் இருந்து ஜனங்கள் அங்க ஆராதனை பண்ண வராங்க. மைக் எடுத்து தான் வச்சாரு. ஒரு பாட்டு வாசித்து பாட்டு பாடினதுதான் இங்க இருந்து உட்கார்ந்துருக்குமா, எழுந்து ஆடுது, ஊடுறது, கத்துது, மலையை பிடிச்சு போயிட்டு ஆளுமே நாய் வச்சு சர்வீஸை மாறிச்சு, எல்லாம் தலை விரிச்சு ஆடுது. எனக்கு ஒரே குழப்பம், என்னது இது, எங்க உட்கார்ந்து கொடுப்பா இந்த பாஸ்டர் என்ன பண்றாரு, ஏன் இவ்வளவு பேருக்குள்ள பேய் உட்கார்ந்து இப்படிலாம் மனசுல நினைச்சுக்கிறேன். கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டேன். ரொம்ப நாள் எனக்கு இந்த ஒரு கேள்வி, ஏன் ஆலயத்துக்குள்ள இவ்வளவு சத்தம்? அந்த வசனம் தான் என் கண்ணை திறந்துச்சு. அது போன சரித்திரம் கூட தேவ ஆலயத்துல அசுத்தாவை பிடிச்சிருந்தவர் எப்படிப்பட்டவங்க வருவாங்க ஆலயத்துக்குள்ள? நல்ல பணம் வச்சுக்கலாம் வருவான்னு நினைச்சுக்காரு. வந்தா அவன் ஏமாற்றி கொடுப்பான், நம்மளுக்கு தொண்டு கொடுப்பான் சர்ச்சில் உட்காந்து. நான் சொல்ற மாதிரி தான் நீ பேச, நீ மாத்தி பண்ணிட்டுனா நீ என்ன பத்தி தான் பேசுற இந்த பேய் சொல்லணும். பேய் இலக்கிற வச்சுட்டு போன வாரம் ஒரு கூட்டிட்டு போயிடல, பிரசங்க முடிஞ்சது, ஃபைனல் பிரேயர் தருண் கூட்டம், கூட்டம் நிக்குது, கத்துறது. நான் சொன்னேன் எல்லாம் நிறுத்துப்பா, மியூசிக்லாம் நிறுத்து, மைக் எடுத்து மாதிரி வாங்க, என்னமோ சொல்லு கேட்கல, என்ன சொல்லுது கேட்கல. ஒரு வாலிப பொண்ணு வச்சுக்கணும், நல்லா வாலிப பொண்ணு 35 40 வயசுக்குள்ள இருக்க ஒரு வாலிபா கத்து. அது ஒரு வாலண்டியர் ட்ரெஸ் வேற போட்டுருக்கு, பேண்ட் பெருசா குத்திருக்கு. பாஸ்டர் திரும்ப ஏப்பா இது உன் கட்சா? ஆமாயா, இங்க மைக் கொடுப்பா, என்னமா சொல்லுது, அதை உண்மையை சொல்லுது கேட்க வாங்க. அது சொல்லுது டேய், அது சத்தியபரர் சபை பேர் சொல்லிவிட்டேன் வீடியோ இது வந்து எடிட் பண்ணுங்க. ஓகே, சத்தியபரர் சபையில 10 வருஷமா இருக்கடா, ஒரு பையன் என்ன கண்டிக்கல. இன்னைக்கு நீ கொடுத்த சத்தியம் என்னை இருக்க விடலடா. உண்மை பாவி வந்தானே, என்னை காட்டி கொடுத்துட்டானே, கத்துது, வாழ்ந்து எடுக்குதா. அப்போ தேவாலயத்தில் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க? உங்களுக்குலாம் ஒரு நற்செய்தி, அவங்க போறாங்க நற்செய்தி, தரவணா ஸ்டோர் நற்செய்தி, ஏன்னா ஆடி தள்ளுபடியா இந்த பகுதியில் இருக்கிறவங்க பெரிய நற்செய்தி சொல்றேன். உனக்கு நீ பேய் குடிச்சா நீ எங்கேயும் போவானா, இங்க வந்துரு. உனக்கு வியாதி இருந்தா இங்க வந்துரு, உனக்கு பிரச்சனையா இங்க வந்துரு. இங்க ஒரு பெரிய ஜிஹெச் திறந்துருக்காங்க. ஹல்லேலூயா. ஜிஹெச் இல்ல, எச்ஹெச் சொல்லணும், ஹெவன்லி ஹாஸ்பிடல். ஹல்லேலூயா. கர்த்தர் இங்க இருக்கிறார், இப்படிப்பட்டவர்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமாச்சா? கடைசியா தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்குது? முதல் சொன்னேன், தேவனுடைய ஆலயத்தை அவரே தெரிந்து கொள்கிறார், அழகுபடுத்துகிறார். இப்ப தேவனுடைய இரண்டாவது சொன்ன, எப்படிப்பட்டவங்க உள்ள இருப்பாங்க, அவங்க ஏன் உள்ள இருக்கிறாங்க, எதுக்கு அப்படிப்பட்டவங்க எல்லாம் உள்ள வர்றாங்க அப்படின்றதுக்கு சில வசனத்தை சொல்றேன், கவனிச்சுக்க. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குது? ஒன்னாவது சங்கீதம் 132:14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இதிலே வாசம் பண்ணுவேன். அவர் விரும்பிட்டார்.
இந்த சபையை விரும்பிட்டார். எங்க மாமனார் சொல்லுவாரு, மனைவி சொல்லுவா அடிக்கடி, ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்பிட்டாருன்னா எந்த சூழ்நிலையும் அவன் கூட இருப்பாங்க. சோறு இருக்குதோ இல்லையோ, அடியோ உதையோ, நகைலாம் போனாலும் கூட போய்க்கு போது என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டோட நிலைமை அவரு நம்ம விரும்பிட்டார். He is my best lover. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு லவர் தோத்துறது சொல்லுங்க. எப்படி அல்லேலூயா. நம்மளை தேடி வந்து அவரை நேசிச்சு அவர் என்ன சொல்றாரு, இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசமா இருப்பேன், வேற எங்கேயுமே போக மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பிடிச்சு போச்சு, உன்னை பிடிச்சு போச்சு. நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ஏன் ஆண்டவர் என் பின்னாலே வராதே, என்னால உடம்புல சீக்கிரத்துல ஒரு அழு பொண்டாட்டிகிட்ட போய் எழுதுருவோம். பொண்டாட்டி சொல்லுது, எப்பா புரிச்சா அழுதுறாரு, சிகரெட்டு விட முடியல. அவன் அதை முடிச்சுக்கிறான், இவரு அவனை முடிச்சுக்கிறாரு. எந்த பாருங்க அல்லேலூயா சொல்றாங்க. உன்னை அவர் நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். தேவஜனமே, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட மனுஷி, பணம் இருக்குது இல்ல, அழகு இருக்குது இல்ல, பரிசுத்தம் இருக்குது இல்ல, ஆனால் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன்னை நேசித்தபடியால் அங்கே வாசம் வருகிறார். இந்த ஆலயம் அவருக்கு பிரியும். அவர் அடிச்சு சொல்லிட்டார், இதை நான் விரும்பினபடியா, சீயோனை அவர் விரும்பினபடியா. நான் சொல்ற சீயனும் பரலோகத்துல பைபிள்ல இருக்கிறது. நான் மற்றவங்க சில பேர் சீயோன் சபைன்னு பண்றேன், அவங்க சொல்ல நான் ஓப்பனா சொல்றேன். இது ஜெனரல், இட்ஸ் ஜெனரல் ஃபார் எனிபடி, நாட் ஃபார் பர்டிகுலர்லி ஒன் சர்ச், ஃபார் எவ்ரிபடி. எனக்கு கூட சீயோன் தான் பேரு, அவர் விரும்பிட்டார்ல. உங்களுக்கும் சீயோன் தான் பேரு, அவர் விரும்பிட்டார்ல. சோத்திரம் சொல்லுங்க. சீயோனை அவர் விரும்பினபடியால் என்றென்றைக்கும் கடைசி வரைக்கும் கூடவே வருவார். கடைசி வரைக்கும் 2 பேர் நம்ம கூட வருவாங்க, 2 பேர் கூட வருவாங்க. ஒன்னு கர்த்தர், இன்னொரு பிசாசு கூட வருவாங்க. சகோதரன் டிஎஸ் தினகரன் அவருடைய கடைசி நாட்கள்ல நான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன், முடிச்சுட்டு எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு. அப்ப என் மகன் ஓடி வந்தான், அப்பா பிரதர் ரொம்ப சீரியஸா இருக்கான், அங்கிள் ரொம்ப சீரியஸா இருக்கு. எனக்கு பிரதர் ரொம்ப இஷ்டம், அவர் பிரியாவா இருந்தேன் 6 வருஷம். நான் சொன்னேன், சரி குட்டி போடுவோம் சொல்லிட்டு கூட சில வாலண்டியர்ஸ்ல இருந்தாங்க. முழங்கு போட்டு சோமன், அந்தவரே எப்படியாவது இந்த முறையும் ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு வந்துருக்காங்க. பல முறை அப்படி கூட்டு வந்திருக்கோம், இந்த முறையில் கண்ணீர் இருக்கும். ஆண்டவரே எப்படியாவது. அப்ப எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, எத்தனை நாளைக்கு உன் கூடவே வச்சுக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டவன என் மனசு உடனே சேர்த்து. என்ன அர்த்தம்? இனி அவர் இருக்க மாட்டார். அவர் கேட்டாரா, எத்தனை நாள் வச்சுக்கீங்க, ஏன் பராபட்டியை நீ எப்படி வச்சுக்கோ, அக்ரோச் நம்ம என்கரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம். 2வது என் கண்கள் ஒரு தரிசனத்தை பார்த்துச்சு. அதுல ஒரு பயங்கரமான பலவான் சொன்னா உங்களுக்கு தெரியாது, ஒரு பெரிய கை தெரியும் வச்சுங்களேன். நல்லா இவ்வளவு வயிற்று, நல்லா ஹைட் தட்டி, கண்ணு நிறைய தட்டியா ஒரு ஆள் வச்சுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு தட்டிய முகம் குப்புற விழுந்து கிடக்கான். எனக்கு தெரியும் அவன் யாரு. உடனே அவன் வாய் ஒரு காரியம் சொல்லுது, சத்தம் கேட்குது. என்ன சொல்றான்னு கவனிச்சு கேட்டேன். என்ன சொல்றான் அவன் அப்படின்னு பார்த்தா, அவன் சொல்றான், ஐயோ விட்டுட்டனே. இப்போ என்ன விட்டுட்டேன்னு சொல்றான். அவன் நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தமான, அவர் ஒரு கூட்டத்துக்கும் 5 லட்சம் பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு தெரியும். அவருடைய கதவையை கொட்டி கதவு திறந்து கட்ட முகத்தையாவது பார்த்துட்டு போறேன்னு சொல்றான். எத்தனை பேர் எனக்கு கதவு திறந்து காமிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பரிசுத்தவான், உண்மையிலே பரிசுத்தவான், நீதிமான், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் பின்னால பிசாசு அவன் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கான். இந்த ஆள் எப்படியாவது காலி பண்ணிடலாம், நரகத்தை கூட்டிட்டு போனோம். ஒன்னே எண்ணி விட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? நீ வெளியே ஓகே நினைச்சுக்காது. ஏன் இன்னைக்கு நல்லா பிரசங்கம் பண்ணா நாளைக்கு ஊத்து கிடக்குறான்னு பேர் சொல்றோம்ல, அவன் பின்னாலே ஒன்ன கூப்பிட்டான். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் தெரிந்து கொண்டேன். யாரை தெரிந்து கொண்டாரோ அவனை விடவே விட்டார். சில பேர் அவரை தெரிஞ்சுக்கிட்டாரு சொல்றாங்க. அவங்களை பத்தி எனக்கு தெரியாது பிரசங்கம் பண்றதுக்கு. அவங்க அவங்களோட லைஃப்ல எப்படி ஆயிடும். கர்த்தர் எதுக்கு தெரிந்து கொண்டாரு முதல் பாரு. தன்னோடு இருக்கும்படி ஒருத்தரை தெரிந்து கொள்வார். சில பேர் மாத்திரம் ஊழியத்தை தெரிந்து கொள்வார்.
சில பேர் மாத்திரம் முக்கியமா முழு நேரம் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்வார். இதெல்லாம் தெரியாம சில பேர் எடுத்தோம் கவுத்துன்ற மாதிரி எடுத்தோன்னு ஊழியத்துக்கு அழிச்சார், முழு நேரம் ஊழியத்துக்கு அழிச்சாரு. இவர் வேலையை ராஜினாமா போயிட்டு வந்து சோத்துக்கள் ஆக்கி அந்த சபையில 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டா அங்க அவர் கூட இருப்பார். உன் ஊழியம் என்னன்னு பாருங்க. உன் வீட்லயே உனக்கு ஜோம் பண்றதுதான் ஊழியம் செய். பைபிள் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாரு. உன் புருஷன், உன் மனைவி, உன் பிள்ளைங்களுக்கு உனக்கு செய்த ஊழியம் தான் முதல் ஊழியம். சோதனை சொல்லுங்க. சொந்த வீட்டை கட்டாதவன் மற்ற வீட்டை எப்படியா கட்டுவான் பைபிள் சொல்லுது. தேவனுடைய ஊழியம் அழைச்சிக்கணும். சொல்றா நான் தெரிந்து கொண்டவனை அவனை தேவ மாட்டேன். தைரியமான ஆசீர்வதிச்சவங்க என்ன சொன்னேன், நீ இதோட அநேக சபைகளை உண்டாக்கி அத்தனை சபைகளுக்கும் நீ தலைமை போதகராக சொன்ன. நான் தெரிந்து கொண்டேன். அவர் தெரிந்து கொண்ட விட மாட்டார், பின்னாடியே வருவாரு. கையை காலையாவது உடைப்பாரு. அவர் தான் மெய்ப்பேன். கால கையை உடச்சு அதை உட்காரிச்சிருப்பார். ஒரு காசு தெரியும், சென்னையில 2 காலம் கிடையாது. வீல் சேர் ஆனா ஜனம் உட்கார்ந்து தச்சில ஆன்லைன் பேர்ல உட்கார்ந்து அவரு ஜனம். ஏன் அவர் சொன்னாரு, எத்தனையோ முறை கூப்பிட்டாருடா, உள்ள வந்து 2 கால் இருந்துருக்கும், வரல உடைச்சிட்டாரு. 2 கால் இன்னும் ஒன்னையும் கேட்டான்னு சொல்ல என்ன சீக்கிர ஆண்டவருக்கு மகிமை வந்தார். தெரியும், ஒரு 10-12 வருஷமா தெரியும். அதனால அப்படி போட்டவன் போட அதாவது எங்க போனோமோ அங்க போய் சேர்ந்தவன். ஆண்டவருக்கு மகிமை வந்தார். 15ஆம் வசனத்தை வாசி, சீக்கிரம் சொல்ல முடிக்க வேண்டாமே. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருகிறேன். அங்க என்ன இருக்கு? ஆலயத்துல என்ன இருக்கு? எப்படி கரெக்டா திரிக்க சொல்றீங்க? இந்த சோத்தை நான் சொல்ல, நான் சாப்பிட ஓடிடுவேன். அங்க என்ன இருக்கு? போய் எல்லாருக்கும் சொல்லுங்க, ஆலயத்துல ஆகாரம் இருக்குது, ஆலயத்துல ஆகாரம் இருக்குது. நான் ஒரு தெலுங்கு ஒரு வாங்காரம் சென்னையில ஒரு இடத்துக்கு ஒரு நாள் ஒரு பிரசனுக்கு கூப்பிட்டாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி போனா தெரு முழுசும் அங்கே சர்ச்சு தான், தெரு ஃபுல்லா சர்ச்சு தான். ஆனா பாருங்க உள்ள உட்காந்து என்ன தெரு ஒவ்வொரு சர்ச்சுக்குள்ளேயும் உங்களை ஜனம் உட்காந்து இன்னும் அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்குது இது. அப்படி பேர் மாங்காடு இடம். ஆனா என்ன வெளியில வாழலையா ஆடி வச்சுக்கிறாங்க. என் சந்தகை சர்ச்சா இது ஓட்டலாம் என்னப்பா நடக்குது? அப்புறம் கடைசியில் கண்டுபிடிச்சி போயிட்டு நான் போக வேண்டிய சர்ச்சை அது பின்னால இருந்துச்சு. அப்புறம் அவர் சொன்னாரு, எங்க பழக்கம் என்னன்னா சர்ச்சு முடிஞ்சவனே அது பாத்தீங்களா ஜனத்த அப்படின்னா தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சுக்கிச்சப்பா. அவங்களும் உட்கார்ந்து அழுது நடக்கிறான் ஆத்துமா வேணும்னு. இவங்க சோத்து மாவை போட்டு ஏதோ ஒரு உப்பு மாவை கலக்கிட்டு கதையை முடிச்சுட்டு போயிருந்தாங்க. இந்த வேலை செஞ்சுக்கா, மேல போய் கணக்கு கொடுக்கணும். சோதமான போடாதீங்க, உன் முழங்கால தேங்க ஆண்டவர் வந்து ஆகாரம் கொடுப்பார். நான் எங்க ஆலயத்துக்கு போவேன். எந்த ஆலயம் கேட்கறாங்க, அடிப்பிடிங்க எல்லாத்தையும். என் ஆலயத்துக்கு நான் போவேன். எப்படின்னா ஃப்ரீயா இருந்தேன்னா, எப்படின்னா மாசத்துல ஒரு முறை 2 மாசத்துக்கு ஒரு முறை நான் என் ஆலயத்துக்கு போவேன். அவன் சொல்லுவேன், என்னோட நீங்க பேசணும். யாருக்கிட்ட? என் கூட நீங்க. நான் என் டார்கெட்டா தான் அவர் பேசணும். யாராவது ஒரு கதை விட்டுட்டு போட்டோம் நமக்கு என்ன வச்சு. அவர் 2 பாட்டு பாடி 4 கதை சொல்லிட்டு போயிட்டா சந்தோஷமா இருப்பேன். நான் மட்டும் கதை விட்டுக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு சந்தோஷமா இல்லையா? அவர் பேசணும். அந்த வார்த்தை தான் அந்த தூக்கி விடும். அந்த வாரம் முழுசுக்கும் நம்மளுக்கு பாணி குற்றமா இருக்கும். எந்த பெயம் வராது, எந்த விசுவாச குலைச்சலும் வராது. அப்படி ஸ்ட்ராங் ஆயிடும் அந்த ஒரு வார்த்தை. யார் சாதாரண ஆள் மொழி இல்ல, பாஸ்டர் சும்மா அவர் எதுவும் பேசுவோம் முட்டி தேய்ச்சிட்டு ஒரு பாஸ்டர் இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படி கிடையாது. ஆனா கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்கிற வசனம் தான். ஒரு நாள் ஆலயத்தில் நின்று பாட்டு பாடி காணிக்கு போற நேரம் பெரிய காணிக்கு போய் தீட்டு வந்தாங்க. ஆனா தேவ பிரசனம் வந்துச்சு பாருங்க. ஆடுச்சு ஒட்டம் ஆடு எல்லாம் ஆடு வாய்க்கிட்ட போக ஒட்டம் கொள்ளுது. நான் பாலத்தில் முன்னால போய் முழங்கால் போட்டிருக்கேன் கம்மின்னு வாங்குறது.
அப்படியே முழங்கால் கண்ணீர் ஆண்டோடு சொல்ல, ஆண்டோரே அபாத்திரமா எடுத்துடக்கூடாதுப்பா, அந்த விருந்த திருவிருந்த நான் அபாத்திரமா எடுத்துடக்கூடாது, என்னை தகுதிப்படுத்தும், இது நித்திய ஜீவனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கும், என்னை நித்திய ஜீவனுக்கு என்று ஆயத்தப்படுத்துது. அப்படி கண்ணீரோடு முழங்கால் நான் நிற்கிறேன். ஒரு காத்து எங்கிருந்தா காத்து பார்த்தா எங்க பாஸ்டர் கையில அப்பத்தை வச்சுட்டு அவர் போறாரு. அவர் பின்னால ஒரு வஸ்திர தொங்கல் அப்படியே கடந்து போறாரு. சொல்லுங்க, அது போறாரு. வேற என்ன வேணாம்? அப்படி எழுந்து எப்படி வரும் அங்கிருந்து? தேவ மகிமை ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துல இருக்கும். People will come and see the God of God, see the glory of God. Hallelujah. பரிசுத்தமா இருந்து ஆயத்தமா இருந்து வந்து இருக்கணும். ஆயத்தத்தோடு வந்து இருக்கணும். சும்மா எங்கிட்டு போனேன் எங்கிட்டு போனேன், அவங்க வீட்டுல கூப்பிட்டாங்க, இவங்க வீட்டுல கூப்பிட்டாங்க. சென்னையில பாஸ்டர் சுந்தரம் ஒருத்தர் இருந்து இறந்து போயிட்டாரு. பாஸ்டர் சாம் சுந்தரம் ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவரை சனிக்கிழமையில கூப்பிட்டு நான் வெயிட் பண்ணேன். நான் பலமுறை ரேசா இருக்கிற ரோட்ல இருக்கும்போது ஜனங்கள் பர்த்டே வரும், யாருக்கா ஃபங்க்ஷன் வரும், ஐயா 2 சாப்பாடு வந்துருக்குது, விருந்து வந்துருக்குது, சாப்பாடு வந்துருக்கு, சென்னையில இருந்து கத்த நமக்கு வார்த்தை அனுப்பிச்சிருக்காருன்றதுக்கு சென்னையில இருந்து ஆகாரம் வந்துருக்கு சொன்னா, பொட்டலம் வந்துருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொன்னா. நான் ஏற்று சொன்னேன், சென்னையில இருந்து பொட்டலம் வரல, எச்சலா தான் வந்துருக்கு, சென்னையில இருந்து இலதாயா வந்துருக்கு. இன்னும் கூட அந்த கேசத்தை கேட்டு நான் அழுவேன். இன்னைக்கு கூட கேட்பேன். அது ஒரு 12 வருஷம் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருந்து இலை வந்திருக்கியா, பரலோகத்துல இருந்து வார்த்தை வந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இலைதான், ஆனா அந்த வார்த்தையை சுமந்து வந்திருக்கேன். ஆனா வார்த்தை கர்த்தருடையது. ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுங்க.